ஐ பெரியசாமி ஏன் ஒதுக்கி வச்சிருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஜெயிச்சவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் கூட்டுறவுத்துறையை ஒதுக்கிட்டாங்கிற மனவர்த்தத்துல இருந்தாரு. அதுக்கு பின்னால இந்த ஊரக உள்ளாட்சித்துறை கொடுத்த பிறகு அவர் எந்திரிச்சு இறங்கி இது பண்ணிருக்கணும். மாவட்டத்துல இருந்த ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, கட்சிக்காரன்ட்ட சொல்லிட்டாராம் அவரு, இனிமே யாரும் என்னை தேடி வராதீங்கப்பா, நான் என்ன சொன்னாலும் மேல நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஐ பெரியசாமி வருத்தப்பட்டு சொன்னாராம். அந்த நிலை அவருக்கு வரக்கூடாதுங்க. அந்த நிலையில ஒரு சீனியர் கட்சிக்காரனுக்கு வரக்கூடாதுங்க. அவர் இன்னைக்கு எழுந்து சிங்கமா நடந்தவர் இன்னைக்கு அடங்கி உடங்கி போயிருக்காருன்னா அவருடைய என்ன நடந்தது அப்படிங்கறத தலைவர் கூப்பிட்டு பேசி அவருக்கு ஒரு சில மாவட்டங்களை கொடுத்து அவருக்கு அவெல்லாம் சிறந்த வேலைப்பாடு உள்ளவர் அவர். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப் அவர் என்ன போட்டிடுறாரா என்னன்னு தெரியல. ஒரு வர்ற தகவல் பழனி காங்கிரஸுக்கு போகுது, ஆத்தூர்ல செந்தில்குமார் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வருது. எது உண்மைன்னு தெரியல. ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஐ பெரியசாமி, அவரை நீங்க ஒதுக்காதீங்க. ஏன்னா அவர் நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் பிரதிநிதியா அவர் ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் ஒரு ஆள் தான் செயல்பாட்டில் இருந்தார். அவர் ஒரு ஆள் சொல்றத கேட்கிற மாதிரி இருந்தது. வேற யாரும் முக்குளத்தூர் பிரதிநிதியா வந்தவங்க யாரும் சிறப்பா செஞ்சானு எனக்கு தெரியாது. அதனால அவர் தலைவர் அவரை ஆதரிக்கணும்.